ஹாய், வெல்கம் டு ஏஎஸ்பி ஆர்மி யூடியூப் சேனல். நான் உங்களில் ஒருவன். கடைசியா தமிழ்நாடு அரசியல் வரலாற்றுல வெள்ளை அறிக்கை முதல் முறையா ரிலீஸ் ஆயிருக்கு. இது வரைக்கும் எந்த கட்சிகளும் இதை ரிலீஸ் பண்ணது கிடையாது. இதுக்கு முன்னாடி ஆண்ட அதிமுகவும் ரிலீஸ் பண்ணது கிடையாது. இதுக்கு முன்னாடி ஆண்ட திமுகவும் ரிலீஸ் பண்ணது கிடையாது. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க பண்ண ஊழல் இவங்களுக்கு தெரிஞ்சிடும், இவங்க பண்ண ஊழல் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். மொத்தத்துல 2 பேரும் பண்ண ஊழலும் மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும். அதனால இது வரைக்கும் 2 கட்சிகளும் 50 வருஷம் 55 வருஷமா ரிலீஸே பண்ணது கிடையாது. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் முதல் முறையா அதை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா அவங்க ஆட்சிக்கு வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் முறை. இது வரைக்கும் அவங்க மேல ஊழல் கிடையாது. அதனால தைரியமா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் அவங்க என்னென்ன ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்ட்டு பார்ப்போம். இதுல மொத்தம் 18 ஸ்லைட்ஸ் இருக்கு. அதுல நான் உங்களுக்கு முக்கியமான 6 மட்டும் சொல்றேன். ஏன்னா முழுசா சொன்னா 1 மணி நேரம் இந்த வீடியோ போகும். நான் சிம்பிளா ஈஸியா புரியுற மாதிரி சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட், தமிழ்நாடு அரசு வந்து மொத்தம் 10 லட்சம் கோடி டைரக்டா, அதாவது மத்திய அரசு உதவி இல்லாம டைரக்டா கடன் வாங்கியிருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் முறை இந்த 60 வருஷ அரசியல் வரலாற்றுல கடந்த 5 வருஷத்துல மட்டும் 10 லட்சம் கோடி டைரக்டா வாங்கியிருக்காங்க. இதுக்கு அடுத்தது 78.324 ரூபாய் கோடி, அதாவது மத்திய அரசு கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. இதுதான் இந்த 60 வருஷத்துல இதுவும் ஹையஸ்ட் கடன் வாங்கியிருக்கிறது. 3வது, வரி பணம், ஜிஎஸ்டி இதெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த லாஸ்ட் 5 வருஷத்துல மட்டும்தான் இது வரைக்கும் தமிழ்நாடு வரலாற்றிலேயே கம்மியா ஜிஎஸ்டியும் வரியும் எல்லாரும் பே பண்ணிருக்காங்க, கலெக்ட் பண்ணிருக்காங்க. இது 3வது. 4வது, நம்ம வந்து ஒவ்வொரு ரூபாய்க்கும் 25, அதாவது 1 ரூபான்னு வச்சுங்களேன், 25 காசு அதுல வந்து வட்டி பணம் நம்ம கெட்டியே ஆகணும். அது வந்து இந்த கிடைச்ச 5 வருஷத்துல இது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்தது எவ்வளவுன்னா 12 பைசா தான் இருந்துச்சு. இப்போ 25 பைசா இருக்கு. அதாவது டபுளா இப்ப நம்ம வட்டி கட்டுறோம். இப்ப 100 ரூபாய் வருதுன்னா அதுல 25% வட்டி கட்டிடுறோம். அத்தியாவசிய சேவைகள், அதாவது 64.4%. இது வந்து நம்ம கம்பல்சரி மாசம் மாசம் பண்ணியே ஆகணும். இதை தவிர்க்கவே முடியாது. ஏன்னா இதுல என்னென்ன இருக்குன்னா, சேலரிஸ், அதாவது சேலரி, நம்ம தமிழ்நாடு அரசு சீரமைப்பு, தூய்மை பணியாளர்கள், இந்த மாதிரி சேலரி கொடுக்கறது எல்லாமே அந்த 64.4%ல இருக்கு. இதை வந்து நம்ம கடைசி வரைக்கும் கட்டே பண்ண முடியாது. இது கண்டினியூஸா இருந்துகிட்டே தான் இருக்கும். அடுத்தது 13.18 லட்சம் கோடி ரூபாய். இது வந்து எதுக்கு தெரியுமா? அதாவது புதுசா ஏதாவது ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தா அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக. ஆனா நம்ம தமிழ்நாடு அரசு ஒரு இடியே இறக்கிருக்கு. இவங்க ஒரு நோயை உடம்புல வச்சிருந்தா நம்ம கிளியர் பண்ணலாம். இத்தனை நோயை உடம்புல வச்சிருக்காங்க, எப்படி கிளியர் பண்றது? டைம் கண்டிப்பா தான் எடுக்கும்ட்டு ஒரு இடியே இறக்கிருக்காங்க. ஏன்னா உடம்புல அதை இந்த ஒரு படத்துல சொல்லுவாங்க தெரியுமா, இங்க திரும்பினா என்னது மஞ்சக்காமல, அங்க போன சுகரு, எலுக்கு, எல்லா நோயும் எங்க இந்த நீ போய் சாவுன்றாங்களே, அந்த மாதிரி தமிழ்நாட்டை சாவ விட்டுட்டாங்க. இதை காப்பாத்தி கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம்தான். ஆனா இவங்க கண்டிப்பா பண்ணுவோம், எங்களுக்கு அந்த டேலண்ட் இருக்கு, டைம் கொடுங்கன்னு சொல்லி திரும்பியும் டைம் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் விட ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கும்னு நினைக்கிறேன் தமிழன் படம். இதுல வந்து ஒரு இந்திய குடிமகனோட கடன் வந்து 700 சில்லற, அதாவது 20 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம படத்துல அவர் கெட்டுற மாதிரி ஒருத்தரோட கடன், என்னோட கடன் அடைச்சிட்டேன், நீங்களும் எல்லாரும் உங்க கடன் அடைங்கன்னு சொன்ன மாதிரி அதுல இருக்கும் ஒரு சீன். அதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு அது வந்து 30,000 ரூபாய் தான் மாறி இருந்துச்சு. 21 வரைக்கும் அது 56,000 ரூபாய் 58,000 ரூபாய் தான் இருந்துச்சு. இப்ப எவ்வளவு தெரியுமா ஒருத்தரோட கடன்? 1,29,000 சில்லற. அந்த அளவுக்கு டபுளா இல்ல, ட்ரிபிளா ஏத்தி வச்சிருக்காங்க. இந்த கடனை அடைக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. ஒவ்வொரு குடிமகன் மேலையும் இவ்வளவு கடன் இருக்கு. ஒவ்வொரு பிறக்கிற குழந்தை மேலையும் இவ்வளவு கடன் சுமையை ஏத்தி வச்சிருக்காங்க. ஏத்தி வச்சுட்டு தான் போயிருக்காங்க. இன்னும் உங்களுக்கு டீடைல்ஸா இந்த வெள்ளை அறிக்கை பத்தி உங்களுக்கு தெரியணும்னா government.in வெள்ளை அறிக்கை பேப்பர்னு போட்டீங்கன்னா அதோட பிரிண்ட் அவுட்ஸ் ஃபுல்லா வரும். மொத்தம் 18-20 பேஜஸ் நினைக்கிறேன். ஒவ்வொரு லைனும் சென்டென்ஸும் கிளியரா இருக்கு. அதை நீங்க படிச்சாலே உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிடும். நான் இப்ப சொல்லியிருக்கிறதுலாம் மெயினான விஷயங்கள் மட்டும்தான். இதுலயே நம்மளுக்கு தலை சுத்தி போகுது. அந்த அளவுக்கு நம்மள போட்டு கிரஷ் பண்ணி வச்சிருக்காங்க. தமிழ்நாடு கூடிய சீக்கிரத்துல அழிஞ்சிருக்கோம், ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கோம், தப்பிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பாக்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you, bye bye from your ASP Army யூடியூப் சேனல். அடுத்த இன்ட்ரெஸ்டிங் வீடியோல பார்க்கலாம்.